நட்பு. இந்த 3 எழுத்து வார்த்தைக்கு இருக்கிற சக்தி, உலகத்துல வேற எந்த உறவுக்கும் இல்ல. பெத்தவங்கள விட, கூட பொறந்தவங்கள விட, நம்ம அதிகமா நம்புறது, அதிகமா நேரத்த செலவிடுறது, நம்ம நண்பர்கள் கூட தான். ஆனா, இதே நட்பு தான் ஒருத்தனை உயரத்தோட உச்சிக்கும் கொண்டு போகும். அதே நட்பு தான் ஒருத்தனை பாதாளத்தோட ஆழத்துக்கும் தள்ளிவிடும்னு சொன்னா நம்புவீங்களா? வரலாற்றில் மிகப்பெரிய ராஜதந்திரியான சாணக்கியர் சொல்றாரு. ஒரு எதிரி உங்களை தாக்கினா உங்க உடம்புல காயம் ஏற்படும். ஆனா ஒரு தவறான நண்பன் உங்களை தாக்குனா உங்க வாழ்க்கையே காயமாயிடும். இன்னைக்கு மேனத்தின் வேரிகல் சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க போன் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லோருமே உங்க நண்பர்களா? இல்ல அதுல யார் ஆட்டுக்குட்டி தோல் பொருத்தின ஓனாய்? சாணக்கியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா பாதி பேர் சொல்ற பதில், என் கேரியர் செட் ஆகல, வீட்ல பிரச்சனை, மனசு சரியில்லை. இதுதான். ஆனா இதெல்லாம் பிரச்சனைகளே கிடையாது. இதெல்லாம் சிம்டம்ஸ். உண்மையான நோய் என்ன தெரியுமா? நீ யாரோட பழகுற அப்படிங்கிறது தான். திங்க் அபவுட் இட். உங்க நாளோட 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் நீங்க உங்க நண்பர்கள் கூட இருக்கீங்கன்னு வைப்போம். அந்த 5 மணி நேரம் உங்களை மோட்டிவேட் பண்ற பேச்சுகள் நடக்குதா? இல்ல அடுத்தவங்கள பத்தி புறம் பேசுறது, தேவையற்ற பழக்கங்கள், சினிமா, பொழுதுபோக்கு இதுல தான் உங்க நேரம் போகுதா? சாணக்கியர் ஒரு ஸ்லோகத்துல அழகா சொல்வாரு, துர்ஜன சம்சர்க்கம் தியஜ. அதாவது கெட்டவர்களின் சகவாசத்தை முதலில் கைவிடு. ஏன் தெரியுமா? ஒரு அழுகுன ஆப்பிள் கூடையில இருந்தா அது மத்த நல்ல ஆப்பிள்களையும் கெடுத்துடும். ஆனா ஒரு நல்ல ஆப்பிள் அழுகுன ஆப்பிளை குணப்படுத்த முடியாது. இதுதான் இயற்கை விதி. முதலாவது அறிகுறி துரோகி. சரி, தவறான நண்பனை எப்படி கண்டுபிடிக்குது? அவங்க என்ன நெத்தியில நான் கெட்டவன்னு எழுக்கிட்டா சுத்துவாங்க? இல்ல, அவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜய தாத்ருஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க முதுகுக்கு பின்னால உங்க காரியத்தை கெடுப்பவனாகவும், ஆனா உங்க முன்னாடி ரொம்ப இனிமையா பேசுறவனாகவும் ஒருத்தன் இருந்தா, அவன் உடனே தூக்கி எறிங்க. அவன் எப்படின்னா, விஷகும்பம் பயோமுகம். அதாவது கழுத்து வரைக்கும் விஷம் நிறைஞ்ச பானையில மேலோட்டமா பால் ஊத்தி வச்சது போல. இதை இப்ப இருக்கிற லைஃப்ல பொருத்தி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தன் இருப்பான். நீங்க ஒரு புது தொழில் தொடங்கலாம்னு ஐடியா சொல்லுவீங்க. நேர்ல மச்சான் சூப்பரா வரும்டா பண்ணுடான்னு சொல்லுவான். ஆனா மத்தவங்க கிட்ட போய் இவனுக்கெல்லாம் இது செட் ஆகாது, சும்மா சீன் போடுறான்னு கிண்டல் பண்ணுவான். இன்னும் சில பேர் இருக்காங்க. நீங்க படிக்கணும்னு நினைக்கும் போது, மாப்ள இன்னைக்கு ஒரு நாள் தானே, வா படம் பார்க்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம்னு கூப்பிடுவான். ஆனா அவன் வீட்டுக்கு போய் கரெக்டா படிச்சிருவான். இந்த மாதிரி ஸ்வீட் டால்கர்ஸ் தான் உங்க வாழ்க்கையோட முதல் எதிரி. இவங்கள கட் பண்றதுல தான் உங்க வெற்றியே இருக்கு. இரண்டாவது சுயநலவாதி. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நட்புங்கிறது 2 சக்கரங்கள் மாதிரி சமமா இருக்கணும். ஒருத்தன் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் வாங்கிக்கிட்டே இருந்தா அது நட்பு இல்ல, அது வியாபாரம். இல்லனா அடிமைத்தனம். உங்க கேங்ல யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் பணம் இல்லைன்னு சொல்ற நண்பன், எப்பவும் அவரோட கஷ்டத்தை மட்டுமே சொல்லி உங்க எனர்ஜியை உறிஞ்சுற நண்பன். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அதை கொண்டாட வராம அவனோட சோகத்தை சொல்லி உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற ஆளு. இவங்க ஆபத்தானவங்க. ஏன்னா இவங்க உங்க வளர்ச்சியை விரும்பல, உங்க வசதியை விரும்புறாங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல உதவாத செல்வம், கஷ்ட காலத்துல கை கொடுக்காத நட்பு, இது ரெண்டும் குப்பைக்கு சமம். உங்க நண்பன் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறான்? உங்க பணத்தையா? உங்க நேரத்தையா? இல்ல உங்க அன்பையா? பணத்தையும் நேரத்தையும் மட்டும் குறிவைக்கிற நட்பை தயவு தாட்சண்யம் பார்க்காம வெட்டி விடுங்க. அது சுயநலம். சுயநலவாதி கூட வாழ்றது ஒரு பாம்போட வாழ்றதுக்கு சமம். மூன்றாவது அறிவற்றவன். இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா இவங்க மேல உங்களுக்கு கோவமே வராது. ஆனா இவங்க தான் உங்க வாழ்க்கையை காலி பண்ணுவாங்க. யார் இவங்க? முட்டாள் நண்பர்கள். சாணக்கியர் ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு. வரம் புத்திமத் சத்ரு ந ஹி மூர்க்க மித்திர. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு அறிவாளியான எதிரி இருந்தால் கூட பரவாயில்லை, சமாளித்து விடலாம். ஆனால் ஒரு முட்டாள் நண்பன் கூடவே கூடாது. ஏன் அப்படி சொல்றாரு? எதிரிக்கு தெரியும் உங்களை எப்படி வீழ்த்தணும்னு. சோ நீங்க உஷாரா இருப்பீங்க. ஆனா இந்த முட்டாள் நண்பன் இருக்கானே, அவனுக்கு உங்க நல்லது கெட்டது தெரியாது. அவன் அன்பா செய்யற ஒரு காரியம் கூட உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும். உதாரணத்துக்கு, நீங்க நாளைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகணும்னு இருப்பீங்க. உங்க மேல அதிக பாசம் வச்சிருக்க இந்த நண்பன் என்ன பண்ணுவான்? மாப்ள, இன்னைக்கு என் பர்த்டேடா, பார்ட்டிக்கு வராம இருக்காத, விடிய விடிய கொண்டாடலாம்னு கூப்பிடுவான்.
நீங்க மறுத்தா, நட்பு முக்கியமா, வேலை முக்கியமா, நீ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவான். அவன் கெட்டவன் இல்ல. ஆனா அவனுக்கு எது முக்கியம்ங்கிற அறிவு இல்ல. உங்க லட்சியம் என்ன? உங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்க விரும்பாத ஒரு அப்பாவியான முட்டாள் நண்பன். ஒரு வெடிகுண்டு மாரி. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு குரங்கு கிட்ட மாலைய குடுத்தா என்ன ஆகும்? அது அந்த மாலைய பேய்ச்சு போட்டுடும். அதே மாரி தான். லட்சியமில்லாத நண்பன் கிட்ட நீங்க உங்க கனவுகள சொன்னா, அவன் அத கேலியா பார்ப்பான். இல்லன்னா உங்க நேரத்த அவனுக்கான பொழுதுபோக்கா மாத்திடுவான். உங்க கேங்ல இப்படி ஒருத்தன் இருந்தா, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஏன்னா, அறிவாளி எதிரி உங்களுக்கு பாடத்த கத்துக் குடுப்பான். ஆனா முட்டாள் நண்பன் உங்க வாழ்க்கையையே பாடமாக்கிடுவான். நண்பர்களே, நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, மகாபாரதத்துல கர்ணன் மிகச்சிறந்த வீரன், கொடையாளி. ஆனா அவன் செஞ்ச ஒரே தப்பு என்ன? துரியோதனன் கூட வச்சிருந்த நட்பு. அந்த ஒரு தவறான நட்பு கர்ணனோட புகழை, தர்மத்த, ஏன் உயிரையே காவு வாங்குச்சு. இன்னைக்கு பல இளைஞர்கள் ஜெயில்ல இருக்கிறதுக்கும், போதைக்கு அடிமையாகிறதுக்கும், குடும்பத்தை இழக்கிறதுக்கும் காரணம். அவன் சொன்னான், நான் கேட்டேன். இந்த ஒற்றை வரிதான். ஒரு கழுகு கழுகுகளோட தான் பறக்கும். ஒரு காகம் காகத்தோட தான் பறக்கும். நீங்க கழுகா மாறணும்னு நினைச்சுக்கிட்டு, காகங்கள் கூட சுத்திக்கிட்டு இருந்தா, உங்களால என்னைக்குமே உயரத்துல பறக்க முடியாது. உங்க நட்பு வட்டம் தான் உங்க நெட்வொர்க். உங்கள சுத்தி இருக்கிற 5 நண்பர்களோட சராசரி தான் நீங்க. அவங்க சோம்பேறிங்களா இருந்தா, நீங்களும் சோம்பேறி தான். அவங்க லட்சியவாதிகளா இருந்தா, நீங்களுமே ஜெயிக்கிற குதிரை தான். உங்க நண்பர்கள் உங்கள வளர்க்குறாங்களா? இல்ல மழுங்கடிக்கிறாங்களா? இத நீங்க யோசிக்கலனா, 30 வயசுல திரும்பி பார்க்கும்போது, கையில எதுவும் இருக்காது. சில மொபைல் நம்பர்களை தவிர. சரி, இப்போ ஒரு தெளிவு வந்திருக்கும். யார கூட வச்சுக்கலாம்? யாரை விலக்கலாம்? சாணக்கியர் சொல்ற ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். இந்த 3 தகுதிகள் இருக்கான்னு பாருங்க. 1. கடினமான உண்மையை பேசுபவன். உங்க முகத்துக்கு நேரா, மச்சான் நீ பண்றது தப்பு. இத மாத்திக்கோன்னு எவன் ஒருத்தன் தைரியமா சொல்றானோ, அவன்தான் உண்மையான நண்பன். அவன் கசப்பான மருந்தா இருக்கலாம். ஆனா அவன்தான் நோயை தீர்ப்பான். 2. வளர்ச்சியில பொறாமைப்படாதவன். நீங்க ஜெயிக்கும் போது மனசார கைதட்ட ஒருத்தன் இருந்தான்னா, அவனை விட்டுறாதீங்க. ஏன்னா தோல்விக்கு ஆறுதல் சொல்ல ஊரே வரும். ஆனா வெற்றியை கொண்டாட உண்மையான அன்பு வேணும். 3. செயலில் காட்டுபவன். வார்த்தையால இல்லாம ஆபத்துல உடனே வந்து நிக்கிறவன். இந்த 3 தகுதிகள் இல்லாதவங்கள மெதுவா உங்க வட்டத்துல இருந்து விலக்கிடுங்க. இல்லடா அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட், பாவம்னு இறக்கப்படாதீங்க. வாழ்க்கை பயணத்துல பாரமான பைகளை சுமந்துகிட்டு மலையேற முடியாது. சில பைகளை இறக்கி வச்சாதான் உச்சிக்கு போக முடியும். வாழ்க்கை ரொம்ப சின்னது நண்பர்களே. இங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்கள உற்சாகப்படுத்துற, உங்க கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிற, நீங்க விழுந்தா தாங்கி பிடிக்கிற நல்ல நண்பர்கள் ஓரிருவர் இருந்தா போதும். 1000 பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பை விட உயிர் கொடுக்கிற ஒரு நண்பன் மேலும். இன்னைக்கே ஒரு முடிவு எடுங்க. உங்க நட்பு வட்டத்தை சுத்தம் பண்ணுங்க. தேவையற்ற நட்பு வாழ்க்கையை சிதைக்கும். சரியான நட்பு சரித்திரத்தை படைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, உங்க உண்மையான நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது உங்கள் மனதின் வரிகள். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.